கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து திடீர்னு போராளிகள் வந்துடுவாங்க. ட்விட்டரில் திடீர்னு போராளிகள் வந்து திடீர்னு சினிமாலேருந்து போராளிகள் வந்துடுவாங்க. இப்போ அந்த போராளிகள்லாம் இருக்காங்களா? ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் சார். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் லியோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க சவுக்கு சேனலில் முதல்ல அவர் தான் வந்து பேட்டி மாலதியும் அவர்லாம் தான் உட்காந்து பேட்டி கேட்டுருப்பாங்க. சவுக்கு சங்கரன் அவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன காரணத்தினால உள்ளே போயிருக்காரு என்ன ஏதுன்றது தெரியல சார். உங்கள் ஒரு காரணம் சொல்கிறாங்க, அந்த காரணத்துக்கு அவருக்கு ரெலவன்ஸே இல்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு ஊடகவியலாளர் அவர் சோஷியல் மீடியாவில் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தெரியாதவங்க இல்லை, அவர் சமூக கருத்துக்களை அரசியல் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையோ. அவர் இப்போ அவரை ஏன் கைது பண்ணாங்க, என்ன கைது பண்ணாங்க? அவருடைய மனைவி கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியாக தான் 7-8 மாதம் கர்ப்பிணியம். என்ன காரணம் என்ன ஏதுன்னே தெரியாமல் அலக்கழிச்சாங்க அப்படின்னா, இப்போ நான் கேட்குறேன் இந்த போராளிகள் எங்கே போவன்னு ஒருத்தர் தானே அப்பப்போ ஆனவனா அந்த பறையும் அதையும் இதையும் தூக்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு அதிமுக பேரில் அதிமுக மட்டுமே தவறுன்னு பேசிக்கிட்டு தானே அவன்லாம் எங்கே போனான்? பியூஷ் மானுஸ்னு ஒருத்தன் தானே அவருக்கு இருக்கேன், அவன் எங்கே போனான்? இவனுங்கெல்லாம் எங்கே இருக்கானுங்க? எங்கே ஏன்னா தமிழ்நாட்டில் இதெல்லாம் இப்போ நடக்குதுடா, எவனாவது பேசுறீங்களா? இடையில இந்த பியூஷ் மானுஸ் அம்மாப்பேட்டையில் ஏதோ ஒரு அவன் தூர்வாரி வச்ச அந்த குளத்தை வந்து அரசு ஆக்கிரமிப்பு பண்ணி அரசு வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா அது அவன் மண்ணான்றதால டென்ஷன் ஆகிட்டான். அவனுக்கு வந்து ரத்தம், மற்றவனுக்கு வந்து தக்காளி சட்னி மாதிரி மற்ற எவ்வளோ பிரச்சனை நடக்குது. மண்ணெளி திம்மா சார், திங்கினா கூட தின்றுவான். அந்த மாதிரி பேசிக்கிட்டு தானே இப்போ அவங்களாம் எங்கே போனான்? அதோட இந்த மே 17 இயக்கம்னு ஒரு கிறுக்கு நிறுத்திட்டு தானே அவன் என்னானா நிலைப்பாடு யோசிக்கிற வேண்டாமா? இதே திமுக தூக்கிட்டு வந்துடும் உடனே. அப்போ இது எவ்வளவு கேவலமான அந்த போராளிகள்லாம் மக்கள் முன்னாடி இவங்கெல்லாம் வந்து திமுகவினுடைய அடிவருடிகள், திமுகவினுடைய காலை நக்கி பிழைப்பவர்கள் சார். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு சத்யன் ராமசாமி சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். கடந்தன்னு சொல்ல முடியாது, ஒரு 4 வருஷம் ஆட்சியிலேயே நமக்கு அதிகமாக பேசப்படுறது என்னன்னா கொள்ளை, இந்த கஞ்சா, பெண்கள் மீதான அத்துமீறல்கள் இப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டான இந்த நார்த் இந்தியன் குடும்பத்தையே கொண்டது, அதுக்கப்புறம் கல்லூரியில் சமைக்க போன ஒரு பெண்மணி மேலே இப்படியே போயிட்டு இருந்தால் இந்த ஆட்சி நீடிக்கும்னு நினைக்கிறாங்களா? இல்லை சார், இந்த ஆட்சி நீடிக்காதுன்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. வாக்காளர்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தரும் அதிமுக தான் கொண்டு வரணும். ஏன்னா திமுக அராஜகம் அப்படின்றது அவங்க தனியாக அராஜகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, அவங்க தான் பண்ணுறாங்க அராஜகம் ஊழலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களே பண்ணுறாங்களன்ற தைரியத்தில், அதாவது சாமானிய ரவுடிகளும் யார் யாரெல்லாம் வந்து அதாவது இன்றைக்கி சமூக விரோதிகளும் எல்லாருமே உள்ளே புகுந்து அவனால் என்ன பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் மக்களை எதிர்த்து மக்களுக்கு எதிரான விஷயங்களை பண்ண முடியுமோ தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க. இதுதான் திமுகவினுடைய ஆட்சியினுடைய வரலாறு. திமுகவுக்கும் தனி வரலாறு இருக்குது. அவங்க பண்ணுறதுன்றது ஒரு தனி புக்கு போடலாம். நீங்கள் அவங்க பண்ண பெண்களுக்கு எதிரான துன்பியல் சம்பவங்கள், அவங்க பண்ண சம்பவங்கள், அவங்க பண்ண கொள்ளைகள், அராஜகங்கள், அட்டூழியங்கள் எல்லாத்தையும் தனியாக பண்ணலாம். ஆனால் அவர்கள் ஆட்சி நடக்கும் பொழுது, அதாவது ரவுடிகள் புதிதாக வளர்ந்தது, புதிதாக உருவாகியது, இதெல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஆட்சி நடக்குது. அதனால் அந்த ஆட்சியை எவ்வளோ சீக்கிரமாக அப்புறப்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மக்களும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியார் அவர்கள் ஜெயிக்க போகிறது உறுதின்றது ஆயிடுச்சு. இதில் என்னென்னா, அவங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசும்பொழுது தான் சார் பிரச்சனையே. இப்போது இந்த சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப துயரமான சம்பவம். அந்த பையனுக்கு 4 வயசா சார். அவனை கொண்டு போயிட்டு செவுத்தில் இடித்து அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கிறாங்க, செவுத்தில் இடித்து இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே உறைஞ்சி, பிரெயினில் ஒரு பாதி உறைஞ்சி, அப்படியே ரத்தம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 25-30 நிமிஷம் துடிச்சு தான், வலி தாங்க முடியாமல் துடிச்சு சாவ அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. 4 வயசு அந்த பையனுக்கு. அந்த பெண்மணி நல்ல வேலை துன்புறுத்தல் பண்ணலை, எதிர்பார்க்கப்பட்டது பண்ணலை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எப்படியோ இருந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டு, அவரும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நேரத்தில், அதாவது நேரு அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், நேரு மேலே இடியிலேருந்து மீண்டும் 3 முறை இங்கே வந்து நேரு மேலே பிரச்சனை இருக்குது, அவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கள், அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க, நாங்கள் அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் கூட அந்த நேரத்தில் கரெக்டாக பொறுப்பு டிஜிபி அவர்கள் வந்து எனக்கு நெஞ்சு வலியுதுன்னு ஹாஸ்பிட்டல் போய் படுத்த சம்பவம்லாம் நடந்தது. அப்படிப்பட்ட பொறுப்பு டிஜிபி போட்டு இங்கே போலீஸ் நிர்வாகத்தை யாராலையுமே கண்காணிக்க முடியாமல் போலீஸ் இருக்கிறதுனால இங்கு ஒரு இறந்த பெண்மணியின் உடலை கண்டுபிடிப்பதற்கு 3 நாள் ஆச்சு சார். கடைசியில் நீங்கள் யோசிக்கலாம், ஒரு பொதுவாகவே கிடைக்கல அப்படின்னா கூவத்தில் தேடுவாங்க, 2வது குப்பைமேட்டில் தேடுவாங்க. இது கூட தெரியாமல் 3 நாள் கழிஞ்சு பெருங்குடியில் இருக்கிற அந்த குப்பைமேட்டில் அந்த பெண்ணினுடைய உடல் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார்.
இப்படி அதாவது ரொம்ப தொய்வோடு நடந்துக்கிறாங்க. இன்றைக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப மெத்தனமாக நடந்துக்கிறாங்கன்றதான் தெரியுது. இது எது சொல்கிறேன்னா, அந்த பெண் வந்து நல்ல துன்புறுத்தல் பண்ணப்படலை, ஆனால் துன்புறுத்தலுக்காக அவங்க வந்து உள்ளாக்கப்படும் பொழுது உயிர் போயிடுச்சு. இதுதான் உண்மை. அவனை எப்படிலாம் அனுபவிச்சுக்கணும்னு கொண்டிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இதை பண்ணது பீகார்காரன், பீகார்காரனோட குடும்பம் பண்ணது பீகார்காரன். அப்புறம் எது திமுக கேள்வி கேட்குறீங்க அப்படின்றாங்க. கூச்சமே இல்லாமல் ஆட்சி யாருடைய ஆட்சி நடக்குது? இங்கே வெட்டினதும் இது பீகார்காரன் தானே. இதுக்கு எதுக்கு நீங்கள் ஸ்டாலின்ட்டு வரீங்க, உதயநிதி ஸ்டாலின்ட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அதே திருப்பி நம்ம கேட்போமே, பீகாரில் இதை நீங்கள் கேட்கக்கூடாதுன்றீங்க. அப்போ மணிப்பூர் கலவரத்தை பற்றி மூச்சுக்கு 300 தடவை பேசுகிறீங்கள. கொன்னதும் மணிப்பூர்காரன், செத்ததும் எரிச்சதும் மணிப்பூர்காரனை, எரிச்சவன் ஏவன் அவனும் மணிப்பூர்காரன் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு மணிப்பூருக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லையே. அப்போ எதுக்கு பாஜக அங்கே ஆட்சி பண்ணுதுன்னு பாஜக கேட்குறீங்க? அப்போ நாங்கள் ஏன் திமுக கேட்கக்கூடாது? இது எந்த மாதிரியான கேவலமான டிஃபென்ஸ் நீங்கள் பாருங்கள் சார். இப்படி தான் அங்கே போய் டிஎம்கேவோட ஸ்போக்ஸ் பர்சன், ரொம்ப ரெஸ்பெக்டட் ஸ்போக்ஸ் பர்சன், அங்கே போய் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க, சார் ஹிந்தி பேசி உங்களை அவமானப்படுத்திட்டு, அவர் சொல்கிறார், ஐயோ ஹிந்தி பேசி என்னை அவமானப்படுத்துறீங்க, இன்சல்ட் பண்ணுறீங்க, சவுத் இந்தியன்ஸ் எல்லாரும் இன்சல்ட் பண்ணுறீங்க, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு ஹிந்தி தெரியாது, என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றீங்க நீங்கள். அப்போ ஹிந்தி வரவே கூடாதுன்றீங்க, ஹிந்தி இம்போஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க. ஹிந்தி இம்போஸ் பண்ணி நீங்கள் யார் எழுதிங்க அப்படின்னு கேட்குறாரு பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் சரவணன். டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் அப்போ காங்கிரஸ் தான் இருந்தது. அப்போ இந்த காங்கிரஸ் கூட எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க? அறிவு இருந்தால் மான ரோஷம் வைக்கும், சூடு சொன்னா நீ கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாது, கேட்கன்னு சிரிச்சு இன்னைக்கு நேஷனல் ட்ரோல் சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் ட்ரோல் ஆகிட்டாரு. டிஎம்கேவே ஆகிட்டார், இவரும் ஆகிட்டார். இது தேவையா? ஸோ இவங்க பண்ண எல்லா தவறும் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இவங்களோட டிஃபென்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஹிந்தி வரக்கூடாது அப்படின்றீங்க, அந்த ஹிந்தி வரக்கூடாது நீங்கள் முதல்ல எதிர்த்த காங்கிரஸ் கூட நீங்கள் கூட்டிருக்கீங்க. கேட்டால் பாஜக உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. அந்த பாஜகவுக்கு பாஜக கூட கூட்டணி வச்சு இங்கே இருக்கிற கலைஞர் அவருடைய சொந்த மச்சான் முரசொலிமாறன் மந்திரியானது அப்போ தான், டிஆர் பாலு மந்திரியானது அப்போ தான். அப்போ பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் தானே 2 மந்திரி ஆக்குனீங்க உள்ளே வர வச்சு. இன்னைக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அந்த எச்ராஜாவை, அவரை நீங்கள் எம்எல்ஏ ஆக்கினது நீங்கள் தானே, அவர் 4 பேர் எம்எல்ஏ ஆக்கி விட்டது நீங்கள் தானே. அப்போ பாஜக உள்ள வரக்கூடாது. அது எவ்வளவு போலியான நடக்குன்னு ஒரு தெரியுதுல்ல. அதனால் இன்றைக்கி இவங்க டிஃபென்ஸ் எல்லாமே வந்து உடைக்கப்படுகிறது, மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. இன்றைக்கி பல பேரோட கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் திமுக அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கான், சுற்றிக்கிட்டு இருக்கான், வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாவனும் மறுதளித்து பேசி நீங்கள் மன்னிப்பு கேட்டுருக்காங்க. இன்றைக்கி அவர் இவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு எனக்கு தெரியாது அப்படின்றார். யார்? ஹெல்த் மினிஸ்டர் வந்து சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு எனக்கு தெரியாது, அப்படிலாம் எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு போயிட்டார். இல்லை நான் வேறு என்னமோ சொன்னேன், அது வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து அதுக்கு பதில் சொல்கிறார். இப்படி எல்லாருமே மாற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. திருச்சி போல் ஒரு பொதுக்கூட்டத்தில் வச்சு இவர் நேரு அவர்கள் அப்படியே டிஆர் பாலுவோட மகன்கிட்ட கேட்குறாரு, டிஆர்பி ராஜாட்ட, திருச்சிக்கா நீ என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அவர் அப்படியே பம்முறார் டிஆர்பி ராஜா. இப்படி அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள். அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணியில் நீடிக்குமா நீடிக்கவில்லை நீடிக்காதான்றதே இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது, மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸினுடைய அனைத்து அதாவது செல்வப்பெருந்தையை தவிர அனைத்து தலைமை நிர்வாகிகளும் சரி தலைவர்களும் சரி எல்லாருமே வந்து திமுக ஒரு அதிருப்தியாக தான் இருக்காங்க. வாணிக்கம் தகவலாம் போட்டு அடி உடைக்கிறார். இந்த தடவை ஒருவேளை கூட்டணியில் இருந்தால் கூட திமுக போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ்காரன் வேலை பார்ப்பானா என்னன்னு தெரியல, அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அது போக இன்னும் கொள்ளைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சார். நீங்கள் ஒரு காலேஜ் எவ்வளோ, அதாவது ஒரு காலேஜ், ஒரு ஆண்கள் படிக்கக்கூடிய கல்லூரி, அந்த கல்லூரியில் வேலை பார்க்க போகிற பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலாக பல பேர் சேர்ந்து பல்லுணர்வு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படியான ஒரு சம்பவம்? ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ளே இது நடக்குது அப்படின்னா இது எப்படியான ஒரு ஆட்சி? உயர்கல்வித்துறை என்ன பண்ணுது? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைக்குள்ளே வச்சுக்கிற சிஎம் என்ன பண்ணுறான்னு ஒரு கேள்வி வருமோ அதான். அன்னைக்கு ஒரு பண்ருட்டியில் ஒரு விவசாய தாத்தா அப்படியே அவர் எரித்து 10 விட்டு அப்படி ரோட்டுக்கு நடந்து போகிறார். எந்த மீடியாவை அதை பற்றி பேசக்கூடாதுன்னு மீடியா பூரா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. பாலிமர் டிவி மாதிரி அது 4 டிவி ஏதோ சேனல் நம்மள மாதிரி இருக்கிறோம், ஏதோ உண்மையாக நியாயமாக மக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறோம் தான் பேசுகிறோம். அப்படியே ரோட்டில் அப்படியே நடந்து போக சார், குளிந்து விட்டு எரிஞ்சு நடந்து போகிறாரு. விவசாயியம் ஏதோ பிரச்சனை என்ன நடந்துட்டு இந்த மாதிரியான சம்பவம்லாம் மணிப்பூர்லேயே நடக்கல சார். மணிப்பூரில் இட்ஸ் ஸ்டேஜ்டு திங். மணிப்பூரில் வந்து நான் அதை பண்ண போகிறேன்னு பண்ணான். அதே மாதிரி பங்களாதேஷில் அவரை அதே மாதிரி தலையில் விட்டு எரிக்க போகிறேன்னு எரிச்சானுங்க. இங்கே ஏன் எரிச்சாங்க, என்ன ஆச்சு அந்த தாத்தாவுக்கு, என்ன ஏது அதனுடைய பின்புலம் என்னன்னே தெரியல. ஏன்னா நியூஸை அப்படியே மூடி மறைக்கிறாங்க திமுக அரசாங்கம். ஸோ இப்படி பல பிரச்சனைகள் திமுக அரசாங்கம் மேலே சொல்லிக்கிட்டே போகலாம். அவதூறுகள்ன்றது இல்லாமல் உண்மையாக நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் சார்.
இதுக்கு எண்டே கிடையாது. திமுக என்னைக்கு ஆட்சியிலேருந்து கீழே இறங்குதோ அன்னைக்கு தான் மக்கள் வந்து வாழ்வதற்கு உரிய மாநிலமாக தமிழ்நாடு மாறும். இப்போ மாசு அவர்கள் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கஞ்சா செடியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தேனியில் ஒருத்தர் வந்து சொட்டு நீர் பாசனம் அந்த முறையில் வந்து ஒரு கஞ்சா தோட்டமே வளர்த்துருக்காரு. அவர் குற்ற பின்னணி உள்ளவர். அவங்க பையனே அவர் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவர். அவரை நோட் பண்ணும்போது இந்த வேலை பண்ணிட்டு இருந்தார். சார் அதெல்லாம் ஒன்று நீங்கள் தேனிக்கு போகிறீங்க. மாசு யார்? ஹெல்த் மினிஸ்டர் மாசு. இங்கே சென்னை வந்து அவங்களுடைய பெருநகரம். சென்னை தான் வந்து தலைநகரம். இந்த தலைநகரத்தில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட், அதாவது மா சுப்பிரமணியனுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் என்னன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடி வளர்ந்தது சார். ஆமாம். அப்புறம் என்ன சார் இவர் கஞ்சாவே இங்கே தமிழ்நாட்டில் இல்லைன்றாரு? அது எப்படி தானாக வளருதா? அதுவாக முளைச்சி வச்சாங்க கிரவுண்ட்லேருந்து. இங்கே எல்லா இடத்துலையும் கஞ்சா இருக்குது சார். எல்லா இடத்துலையும் சார். இந்தியாவிலே தேடப்பட்டு வந்த ஒரு மிகப்பெரிய, அதாவது கொக்கைன் அண்ட் மெத்தபடோமியானோட கிங் பின் அவர் யார்? திமுக கட்சியை சார்ந்தவர் சார். அவர் இடையில பிடிச்சிட்டு போனாங்கல்ல. அவர் யாருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து எத்தனை ஃபோட்டோ வந்தது? மாசுக்கு தானே எத்தனை ஃபோட்டோ, அவ்வளோ நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வருது. இடையில ஒரு லேடி 10-10 கிலோ கஞ்சாவை பஸ்ஸில் கடத்திட்டு போச்சு. பார்த்தா மா சுப்பிரமணியன் கை கொடுத்து நின்றுட்டு இருக்கிறத பொம்பளை. அதனால் மா சுப்பிரமணியனுடைய கிளைம் எல்லாமே தவறு. இந்த தடவை அவர்லாம் வந்து கிட்டத்தட்ட மிக மோசமாக தோற்கடிக்கப்பட வேண்டும். அப்படின்னா தான் அவருக்கெல்லாம் தெரியும் அவர் செய்த தவறு என்ன, எப்படியான ஒரு இடத்துல எப்படியான ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி விட்டுருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரியும். இன்னைக்கு கஞ்சா போதில் ரோட்டில் சும்மா போயிட்டு தான் வெட்டுறாங்க சார். குளத்தூரில் ரோட்டில் சும்மா போனால், குளத்தூர் யாருடைய தொகுதி? ஐயா ஸ்டாலினுடைய தொகுதி. அந்த தொகுதியில் சும்மா போனவனை வெட்டுறது சிசிடிவி கேமரா வெளியில் வருது, சிசிடிவி நியூஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ வெளியில் வருது. இதெல்லாம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா குளத்தூர்லேயே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் எதில் வந்து டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்குறீங்க? எங்கேயும் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. மக்கள் இந்த கஞ்சா போதையினால் சாகடிக்கப்படுறவங்க, கொல்லப்படுறவங்களால டெய்லி பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது சார். கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து திடீர்னு போராளிகள் வந்துடுவாங்க. ட்விட்டரில் திடீர்னு போராளிகள் வந்து திடீர்னு சினிமாலேருந்து போராளிகள் வந்துடுவாங்க. இப்போ அந்த போராளிகள்லாம் இருக்காங்களா இல்லையா? இல்லை அதுதான் சார். இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் சார். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் லியோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க சவுக்கு சேனலில். முதல்ல அவர் தான் வந்து பேட்டி, மாலதியும் அவர்லாம் தான் உட்காந்து பேட்டி கேட்டுட்டு இருப்பாங்க, சவுக்கு சங்கரன். அவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன காரணத்தினால உள்ளே போயிருக்காரு, என்ன ஏதுன்றது தெரியல சார். அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, அந்த காரணத்துக்கு அவருக்கு ரெலவன்ஸே இல்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு ஊடகவியலாளர் அவர் ஒரு யூடியூப்பில் பெரிய அளவில் மீடியாவில் இல்லை, அதாவது லார்ஜர் மீடியாவில் இல்லை, இன்றைக்கி யூடியூப் போன்ற சோஷியல் மீடியாவில் இருக்கார். சோஷியல் மீடியாவில் பண்ணிக்கிறாரு. அவரை தெரியாதவங்க இல்லை. அவர் தனியாக அவருக்குன்னு இன்றைக்கி வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, வியூவர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் வந்து சமூக கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கார் லியோ அவர்கள். அப்போ அவரை ஏன் கைது பண்ணாங்க, என்ன கைது பண்ணாங்க? அவருடைய மனைவி கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியாக தான் 7-8 மாதம் கர்ப்பிணி. அவங்க 4 மாதம் நினைக்கிறேன், 4 மாதம் கர்ப்பிணி அவங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கணவனை அவங்க கொண்டு போய் அவன் பாட்டுக்கு உள்ளே வச்சுட்டு என்ன காரணம் என்ன ஏதுன்னே தெரியாமல் அலக்கழிச்சாங்க அப்படின்னா இது யார் கேட்பா? இப்போ நான் கேட்குறேன், இந்த போராளிகள் எங்கே? கோவன்னு ஒருத்தர் தானே அப்பப்போ ஆனவனா அந்த பறையும் அதையும் இதையும் தூக்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு அதிமுக பேரில் அதிமுக மட்டுமே தவறுன்னு பேசிக்கிட்டு தானே அவன்லாம் எங்கே போனான்? பியூஷ் மானுஸ்னு ஒருத்தன் தானே அவருக்கு இருக்கேன், அவன் எங்கே போனான்? இவனுங்கெல்லாம் எங்கே இருக்கானுங்க? எங்கே? ஏன்னா தமிழ்நாட்டில் இதெல்லாம் இப்போ நடக்குதுடா, எவனாவது பேசுகிறீங்களாடா? இடையில இந்த பியூஷ் மானுஸ் அம்மா பட்டேல் ஏதோ ஒரு அவன் தூர்வாரி வச்ச அந்த குளத்தை வந்து அரசு ஆக்கிரமிப்பு பண்ணி அரசு வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா அது அவன் பண்ணான்றனால டென்ஷன் ஆகிட்டான். அப்போ அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஏதோ சொல்லுவாங்களே, அவனுக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி மாதிரி மற்ற எவ்வளோ பிரச்சனை நடக்குது. அதிமுக பீரியடில் டெய்லி வீடியோ போட்டு இப்படினால இந்த ஊரில் வாழவே முடியலையே, நான் இந்த ஊரில் பிறந்தேன், நான் திராவிட மண், என் மண், அதை இது மண்ணள்ளி திம்மா சார், திங்கினா கூட தின்றுவான், அந்த மாதிரி பேசிக்கிட்டு தானே. இப்போ அவன்லாம் எங்கே போனான்? அதோட இந்த மே 17 இயக்கம்னு ஒரு கிறுக்கன் சுற்றிட்டு இருந்தானே, அவன் என்னானா? ஏடா ஒன்னே மாதிரி தானே அவனும் பேசிக்கிட்டு இருந்தான். நீ ஒரு இதுக்கு பேசுகிற ரைட்டு, அவன் இன்னொன்றுக்கு பேசுகிறான். 2 பேரும் ஒன்று தானே, ஏதோ ஒரு காசுக்காக போராட்டம் தானே. ஆளுங்கட்சி எதிர்த்து பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க. அன்னைக்கு அதிமுக எடுத்து நீ பேசுகிற, இன்றைக்கி திமுக எடுத்து இவன் பேசுகிறான். இவன் ஜெயிலுக்குள்ளே போகிறான், நீ போகாமல் நல்லா ஆட்டிக்கிட்டு தெரிஞ்ச. அதை பற்றி கேட்க உனக்கு துப்பு இருக்கா, வக்கு இருக்கா? அன்றைக்கி பொட்டை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க, பொம்பளை மாதிரி. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? யோசிக்கிற வேண்டாமா? இதே திமுக கொண்டா தூக்கிட்டு வந்துடும் உடனே. அப்போ இது எவ்வளவு கேவலமான அந்த போராளிகள்லாம் மக்கள் முன்னாடி. இவங்கெல்லாம் வந்து திமுகவினுடைய அடிவருடிகள், திமுகவினுடைய காலை நக்கி பிழைப்பவர்கள் சார். இவங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து இனி இவங்களெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது. சுத்தமாக எனக்கு இந்த கருப்பழனி பண்ணலாம் வந்துருக்கான். அது எதை கொடுத்தாலும் திம்மா, திமுகலேருந்து எதை கொடுத்தாலும் திம்மா சார். அவன்லாம் இதுக்கெல்லாம் பேசுகிறமா வேண்டாமா? இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குன்னா அதை பேசாமல் தமிழ்நாட்டை பற்றி இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை. இந்த கருப்பழனி உட்கார வச்சு சார் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு வேங்கை வயலில் ஒரு பிரச்சனை சார்,
வேங்கை வயல்னு ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்து ஸ்டாலின் போகாமல் இருக்கார் சார் அப்படின்னா, மணிப்பூரில் எதுக்கு இவர் போனாரா அப்படிமா. ஏன்னா அது எங்களுக்கு அவர் போலன்னு தெரியும், இதுக்கு ஏன் போலன்னு பதில் சொல்கிறா நீ, அதுக்கு போலன்னு சொல்லாத, இதுக்கு ஏன் போல அதுக்கு பதில் சொல்லு. இல்லை இது எது நீங்கள் ஒப்பிடாதீங்க, அது வேறு, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது, அங்கே நிறைய பேர் செத்தாங்க, இங்கே ஒருத்தர் தான் செத்துருக்காரு, பரவாயில்ல செத்துட்டு போட்டோம் அப்படிமா. இப்படி மோசமான போராளிகள் நிறைந்த தமிழ்நாடு உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த போராளிகளை வந்து சுட்டு பிடிக்கணும் சார். அதிமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவங்களை பூரா சுட்டு பிடிக்கணும். ஆமாம். இப்போ இப்போ இணையத்தில் பேசுறது திடீர்னு ஒரு ஒரு ஆட்சியை வந்து டிஃபேம் பண்ணுறதுக்குனே ஒரு கும்பல் இருக்கும்போது, பழைய அதிமுக ஆட்சியில் இந்த டைமில் இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது, இப்போ கஞ்சா ஸ்கூலில் இருக்குதுன்னு தெரியுது, கஞ்சா சாக்லேட்டாக வருதுன்னு தெரியுது, நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. திடீர்னு ஒரு நீங்கள் இதை பேசுகிறனால உங்களோட படங்கள் பாதிக்கப்படுதுங்கிறதுக்காகவே அமைதி ஆயிடலாமா? இப்போது அப்படி தானே சார் இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க வயிற்று பசிக்காக வாழ்கிறவங்க சார். எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்காக பேசுவாங்க. மற்றவன் எவ்வளோ கொடுத்தாலும் அதை விட திமுக 10 ரூபா கூட கொடுப்பான். ஏன்னா திமுக அவ்வளோ கொள்ளடிச்சு வச்சுருக்கான். அதனால் வந்து அவன்கிட்ட போதும், நம்ம அவனுக்கு அடிமையாக வாழ்நாள் கூட வாழ்ந்துருவோன்ற ஒரு ஐடியாவை பர்சீவ் பண்ணி இவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் திமுக ஆட்சியில் என்ன தவறு நடந்தாலும் பேச மாட்டாங்க. அது தவறு இல்லைன்னு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை தவறு தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இன்னொருத்தன் தவறு பண்ணல அப்படின்னு பேசணும். இவ்வளோதான் இவனுடைய லாஜிக், வேறு எந்த லாஜிக்கும் கிடையாது. இங்கே உள்ள திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய திராணி இவனுக்கு கிடையவே கிடையாது, வரவும் வராது. திராணி இவனுக்கு காசை வாங்கிட்டு பேசுகிறவனு இந்த நாயை இவனுங்கள்ட்ட போட்டு என்ன நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் உட்காந்து ஒரு நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க. இப்போ லியோவுக்கு நடந்ததெல்லாம் வந்து மிக மிக கொடூரமான ஒரு விஷயம் சார். அவர்லாம் அதாவது சவுக்குலேருந்து வெளியில் வந்துட்டார், இன்றைக்கி வெளியில் வந்து தனியாக பயணிச்சுட்டார், இன்றைக்கி வெளியில் வந்து தனியாக பயணிச்சுட்டு இருக்கார். அவருக்கெல்லாம் இப்படி ஒரு நிலைமை வரணுமா அப்படின்னா இன்னும் வந்து அந்த பழைய பிரச்சனைகளில் அவரை சேர்த்து வச்சு இன்றைக்கி திமுகவினுடைய பிரச்சனைகளை, திமுகவினுடைய கஷ்டங்களை, திமுகவினுடைய மக்கள் அவலங்களை பற்றி பேசுகிறான்ற ஒரு காரணத்தினாலே இன்னும் நீங்கள் அது கூட முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து போலீஸ் வந்து இன்றைக்கி காவல்துறை ஏவல்துறையாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இப்போ சார், இப்போ சவுக்கவர்கள் அப்படின்னா அவர் தொடர்ந்து இதை பேசுவார், இவர் கைதுக்கு பின்னாடி இது பேசுவார் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ லியோ வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க, வெளியில் வந்து அது சம்மந்தமே இல்லை, அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளை மட்டுமே பேசுகிறவர். அவர் மேலே வந்து நீங்கள் அங்கே போட்ட வழக்கு அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே ஃபைல் பண்ணுறதுன்றது சரியாக இருக்குமா? ஏன்னா ஹிஸ்ட்ரின்னு இருக்கும்ல. இப்போ அவர் வந்து அஃபண்டர் அப்படின்னா அவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அவர் அதுக்கப்புறம் இல்லையே, அந்த சேனல்லே இல்லைன்னு சொல்லும்போது அப்புறம் அதுதானே சார் சொல்கிறேன். இப்போது எதுக்கு அரெஸ்ட்டுன்றதே தெரியலையே. நீங்கள் விசாரணைன்றது வேற, நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் கூட்டு போங்க, எதுக்கு அரெஸ்ட், ஆன் வாட் பேசிஸ் அரெஸ்ட்னு தெரியல சார். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே தெரியல சார். நடக்குது அவங்க ஃபேமிலியே நீங்கள் பரிதவிச்சுட்டு இருக்காங்க சார். இன்ஃபர்மேஷனே இல்லை அவங்க ஃபேமிலிக்கு, அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கி லியோ வச்சுருக்காங்க. லியோவுடைய உயிருக்கே ஆபத்துன்ற அளவுக்குலாம் பேசுகிறாங்க சார். அப்புறம் என்ன சார் பண்ண முடியும்? அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். உயிருக்கே ஆபத்துன்ற அளவுக்கு பேசுகிறேன். எதுக்கு ஐயோ சவுக்கு சங்கர் ஏதாவது பண்ணுங்க, அவரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. சவுக்கு சங்கர் கூட இருக்கணும் பூரா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியாதனமா கூட இருக்க. அப்போ நீங்கள் இருக்கீங்க, எனக்கு பேசிக்கிட்டீங்க, நான் நீங்கள் கேட்குற கேள்வி நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய பதிலுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாவீங்க? ரைட்டுங்களா? நீங்கள் கேள்வி கேட்டவர் லியோ உங்கள் இடத்துல தானே இருந்தார், பதில் சொன்னவர் தானே சவுக்கு, அப்புறம் எப்படி லியோ இதுக்கு பொறுப்பாகிறனே தெரியல சார். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்துங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் நன்றி.
கடந்தன்னு சொல்ல முடியாது, ஒரு 4 வருஷம் ஆட்சியிலேயே நமக்கு அதிகமாக பேசப்படுறது என்னென்னா கொள்ளை, இந்த கஞ்சா, பெண்கள் மீதான இப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டான அந்த நார்த் இந்தியன் குடும்பத்தையே கொண்டது, அதுக்கப்புறம் கல்லூரியில் சமைக்க போன ஒரு பெண்மணி மேலே இப்படியே போயிட்டு இருந்தால் இந்த ஆட்சி நீடிக்கும்னு நினைக்கிறாங்க. திமுக அராஜகம் அப்படின்றது அவங்க தனியாக அராஜகம் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அவங்க தான் பண்ணுறாங்க அராஜகம் ஊழல்லாம் அப்படின்னு பார்த்தா அவங்களே பண்ணுறாங்களன்ற தைரியத்தில் சாமானிய ரவுடிகளும் யார் யாரெல்லாம் வந்து அதாவது இன்னைக்கு சமூக விரோதிகளும் எல்லாருமே உள்ள புகுந்து அவனுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ. திமுகவுக்கும் தனி வரலாறு இருக்குது. அவங்க பண்ணுறதுன்றது ஒரு தனி புக்கு போடலாம். நீங்கள் அவங்க பண்ண பெண்களுக்கு எதிரான துன்பியல் சம்பவங்கள், அவங்க பண்ண அவங்க பண்ண கொள்ளைகள், அராஜகங்கள், அட்டூழியங்கள் எல்லாத்தையும் தனியாக பண்ணலாம். அந்த பையனுக்கு 4 வயசா சார். அவனை கொண்டு போயிட்டு செவுத்தில் இடித்து அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கிறாங்க, செவுத்தில் இடித்து இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே உறைஞ்சி, பிரெயினில் ஒரு பாதி உறைஞ்சி அப்படியே ரத்தம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் துடிச்சு தான் சாக முடியும். வலி தாங்க முடியாமல் துடிச்சு சாகக்கூடிய ஒரு சாவை அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. 4 வயசு அந்த பையனுக்கு. இங்கே போலீஸ் நிர்வாகத்தை யாராலையுமே கண்காணிக்க முடியாமல் போலீஸ் இருக்கிறதுனால இங்கு ஒரு இறந்த பெண்மணியின் உடலை கண்டுபிடிப்பதற்கு 3 நாள் ஆச்சு. இதில் என்ன பிரச்சனைனா, இதை பண்ணது பீகார்காரன், செத்ததும் பீகார்காரன் ஒரு குடும்பம், பண்ணது பீகார்காரன். அப்புறம் இது திமுக கேள்வி கேட்குறீங்க அப்படின்றாங்க. கூச்சமே இல்லாமல் ஆட்சி யாருடைய ஆட்சி நடக்குது? அப்போ மணிப்பூர் கலவரத்தை பற்றி மூச்சுக்கு 300 தடவை பேசுறீங்கல்ல. கொன்னதும் மணிப்பூர்காரன், செத்ததும் எரிச்சதும் மணிப்பூர்காரனை, எரிச்சவன் அவனும் மணிப்பூர்காரன் தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே எல்லா இடத்துலையும் கஞ்சா இருக்கு சார், எல்லா இடத்துலையும் சார். இந்தியாவிலே தேடப்பட்டு வந்த ஒரு மிகப்பெரிய, அதாவது கொக்கைன் அண்ட் மெத்தபடோமியானோட கிங் பின் அவர் யாரு? திமுக கட்சியை சார்ந்தவர் சார். அவரு இடத்துல பிடிச்சிட்டு போனாங்கல்ல.